மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வசனத்தை விதிகளாக நம்ம பார்க்கணும். வசனம் ஒரு விதிங்க. மழை ஒரு பிரமாணமாக, மழை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து பூமிக்குள்ள இருக்கிறதான விதைகளை வெளியே கொண்டு வரணும். வேலையே அதுதான். நமக்குள்ள நிறைய விதைகள் இருக்கிறது, லட்சியங்கள் நமக்குள்ள இருக்கிறது, நிறைய விருப்பங்கள் நமக்குள்ள இருக்கிறது. நம் வசனத்தால் நனையும் போது அது நம்மை முளைத்து வெளியே வரும்படியாக செய்கிறது. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையில மழை இருக்குமானால் நிச்சயமாக முளை கிளம்பி வெளியே வரும்.